உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நல்ல நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உண்மையாக தேவனுடைய வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய வசனம் போய் எந்த இடத்துலையும் வெறுமையாக வந்தது கிடையாது. அது ஒன்று செய்துதான் வரும், இல்லை ஒரு காரியத்தை செய்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. என் வசனத்தை அனுப்புவேன், அவள் அழுவைகளிலிருந்து நான் தப்பு வைப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்துக்குள்ள நம்ம போகும்போது கேட்கிறவர்கள் எல்லாருடைய குடும்பங்களுக்குள்ளோ இந்த வார்த்தை போகும்போது உண்மையாக இந்த வேத வசனம் யார் கேட்கிறார்களோ, அதுக்கு பதில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு, நிச்சயம் விடுதலை உண்டு. அதே போல இந்த வார்த்தைக்காக கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஆண்டவரே, அன்பின் தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நேரத்தண்டவரே அப்பா, நீங்கப்பா இந்த வசனத்தின் மூலியமா எங்களோடு கூட பேசுங்கப்பா. நேரத்தண்டவரே அப்பா, எல்லா மகத்துவங்களையும் தேவன் தெரியப்படுத்துங்க. இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை கண்டு சத்துருவான் என்ன பண்ணுகிறான்? அவன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் அப்படியே ஒரு வல்லமை உள்ள ஒரு ரத்தமாய் காணப்படுகிறது. இன்று வரைக்கும் அந்த ரத்தத்தை கண்டு சத்துருவானவன், பிசாசானவன் அவன் பயந்து அவன் நடுங்கி போகக்கூடிய காரியம் தான் இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது நம்மளுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படியாக தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சத்துருவை ஜெயித்தவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்லுது, மரணம் நேரிட்டு இருந்தாலும் அது சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் என்ன பண்ணுகிறாரு? மீட்டவராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுல நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பார்க்கணும், சாட்சி, நல்ல ஒரு சாட்சியாக ஒரு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. ரெண்டாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நேரத்துல. அப்போ இன்றைக்கு நம்மளுக்கு ஒருவன் இருக்கிறான், சத்துருவான் இருக்கிறான். அவன் எப்போதும் நம்ம மேல குற்றம் சொல்லுகிறவனா இருக்கிறான். நம்ம மேல எப்போதும் போய் நம்மளுக்கு அவன் குற்றம் செய்து நம்மளை நிந்தித்துக்குள்ள, போராட்டத்துக்குள்ள நம்மளை பேசக்கூடியவனா இருக்கிறான், நம்மளை அவமானப்படுத்துகிறவனா இருக்கிறான், நிந்தைக்குள்ள போராட்டத்துக்குள்ள தள்ளக்கூடியவனா இருக்கிறான். ஆனா தேவனும் நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்மளுக்காக பிதாவினிடத்துல போய் பகிர்ந்து அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு இரட்சகர் வந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து வந்தவராய் காணப்படுகிறார். அந்த தேவன் இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல சத்துருவான் நம்மளை நம்மளோட சாட்சிகள் சரியானது நிமித்தம், நம்ம சரியான ரீதியில தேவனுக்குள்ள இல்லாத நிமித்தம் அவன் நம்மளை குற்றப்படுத்துகிறவனா இருக்கிறான், நம்மளை வேதனைப்படுத்துகிறவனா இருக்கிறான். ஆனா தேவனோ நம்மளுக்காக இன்னும் வரைக்கும் அவர் நம்மளுக்காக பகிர்ந்து பேசுகிறார். சத்ருவன்கிட்ட விடாதபடிக்கு நம்மளுக்காக பகிர்ந்து பேசுகிறவர். அப்போ நம்முடைய நாவுகளுக்குள்ள தேவனை அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் சர்வ வல்லமையான தேவன் என்று அவரை நம்முடைய நாவுகளுக்குள்ள அறிக்கை செய்யும் போது தேவனிடத்துல நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். பாருங்க, சாசனுக்கு அறிக்கை பண்றது விடவே மாட்டான். ஏன்னா ஒரு அறிக்கையில நம்ம என்னைக்கு தன்னை பாவங்களை அறிக்கை பண்ணி தேவனிடத்துல விழுகிறோமோ அப்போது தேவனிடத்தை இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா பிசாசுக்கு தெரியும்,
என்னைக்கு நம்முடைய நாவுகள்ல தேவனை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் தவறு செய்தேன், உமக்கு விரோதமாய் நான் செயல்பட்டேன் என்று நம்ம என்னைக்கு வாய்கள்ல கொண்டு வருகிறோமோ அப்போது ஒருவன் தோற்று போகிறான், விசுவாசவன் தோற்று போகிறவனா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நன்றாக தெரியும், நம்ம அறிக்கை பண்ணி கத்தெடுத்துல ஒப்பு கொடுக்கிற காரியங்கள் அவன் செய்யாதபடிக்கு நம்மளை தடுத்து நிக்க வைக்கிறவனா இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மனஸ்தாபனம் பட வேண்டும். நம்ம இடத்துல தேவனிடத்துல நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் அறிக்கை பண்ணி தன்னை நாவுனால நம்ம தேவனிடத்துல விடும்போது கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை தொடக்கூடியதா இருக்கிறது. ரோமர்ல பாருங்க 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன என்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், உன் இருதயத்துல நீ விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனிடத்துல அறிக்கை பண்ண வேண்டுமா, அறிக்கை பண்ணி மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்து வந்தார் என்று உன் நாவல நீ அறிக்கை பண்ணி அதை செயல்படும் போது உனக்கு தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய காரியம் உனக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில தேவன் சொல்லுகிறார், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும், நம்ம கர்த்தருக்குள் ஓங்கி வளர வேண்டும், நல்லா அபிஷேகப்பட்டு தேவனுடைய ஊழியங்களை செய்யணும் என்றால் நமக்குள்ள இருக்கிற காரியங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் அவளோட ரட்சிப்பு குறித்து நம்ம பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும், அவளோட உயிர்த்தெழுந்த குறித்து பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை வென்ற தேவன், தேவன் நம்மளோடு கூட சர்வ வல்லமையான தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சத்துருவான் நம்மளை குற்றப்படுத்துவான், நம்மளை நிந்தைக்குள்ள தள்ளுவான், அவமானத்துக்குள்ள பண்ணுவான். ஆனா அதெல்லாம் நம்ம விட்டுட்டு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள இருக்கேன், என்னை விட்டு ஆண்டவரே அப்பா இந்த மாதிரி காரியங்களை செய்யறேன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 2 மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கலாம் நேரத்துல. வேதத்துல முதலாவது இந்த யூதாஸ் காரியத்து இருக்கிறான். யூதாஸ் காரியத்தை நீங்க பார்க்கும்போது 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை காட்டி கொடுக்கிறவனா இருக்கான். முத்தம் கொடுத்து இயேசுவை என்ன பண்ணா, காண்பித்து கொடுத்தவனா இருக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல அவன் தேவனத்துல வருகிறான். 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை காட்டி கொடுத்துட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அவன் மனஸ்தாபம் படுவே இல்லை, அறிக்கை பண்ணுவே இல்லை. அவன் இயேசு இருக்கிறார் என்று அவன் சொல்றான். ஆனா இன்னொரு மனுஷன் நம்ம பார்க்கும்போது பேதுரு இருக்கிறார். பேதுரு தேவனே இல்லை என்றாரு, ஆனா இவன் தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவனா இருக்கிறான். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தோ தேவனை காட்டி கொடுத்த அந்த மனசு, அவனுக்கு அந்த வேதனை உண்டு, எல்லாமே ஆனது. ஆனா அவன் என்ன பண்ண, அவன் மனஸ்தாபம் பற்றி தேவனத்தை அழுந்து தேவனிடத்துல அவன் என்ன பண்ணல, தன்னை வாழ்க்கை என்ன பண்ணல, ஒப்பு கொடுக்கல. எத்தனையோ வாய்ப்புகளை எத்தனையோ நேரங்களை கொடுத்தான். அவன் மன கலசந்து அழுந்து தேவனிடத்துல, அப்பா நான் தவறா செய்துட்டேன் ஆண்டவரே, உன்னைய காண்பித்து கொடுத்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தைய தேவனிடத்துல கேட்டிருந்தா அவனுடைய வாழ்க்கையில தேவன் மறுபடியும் சேர்த்து கொண்டிருந்திருப்பார், மறுபடியும் ஊழியங்களை செய்ய வைத்திருப்பார், மறுபடியும் அவருடைய காரியங்கள் இருக்கு. அதுதான் இந்த அறிக்கை. நம்ம பண்ணுகிறோமோ அது முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிறது, அறிக்கை பண்ணுகிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு அவனுக்கு அந்த யூதாஸ் காரியத்தை அந்த இடத்துல அறிக்கை பண்ணியிருந்தானா, மனஸ்தாபப்பட்டு அழுந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்திருந்தானா, இல்ல ஒரு காரியங்களை ஒப்பு கொடுத்திருந்தானா அவன் வாழ்க்கையில வெற்றியா கர்த்தர் செய்திருப்பார். ஹல்லேலூயா. அதே போல பேதுரு சொல்றாரு, உன் ஜீவனை கொடுக்கவும் உனக்கு அதை செய்யவும் நான் உன் கூட இருக்கவும் எல்லாத்தையும் இருக்கிறான், நீ மரித்தா நான் மரிப்பேன் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் பண்ண ஒரு மனுஷன் பேதுரு. அவரு தேவனோடு கூட இருக்கிறார். ஆனா தேவன் சொல்றாரு, 3 தடவை நீ என்னை மறுதலிப்பாய், சேவல் கூகாதுக்கு முன்பாக நீ 3 தடவை என்னை நீ மறுதலிப்பாய் என்றார். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தடவை அந்த இடத்துல அவர் போகும்போது நீ இயேசுவோடு கூட இருந்தவர் இல்ல என் பேதுரு கேட்கிறாங்க. நான் அவர் அறியவே இல்லை, அவர் தெரியவே இல்லை என்றார். சபித்து தூத்தி தேவனை விட்டு விலகி போனவர் தான் பேதுருவா இருக்கிறார். ஆனாலும் பேதுருக்குள்ள ஒரு காரியம் என்னன்னா, மன கசந்து அழுந்து
தன்னை தேவனிடத்துல அப்பான்று அவரு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவர் மறுபடியும் அப்போஸ்தலருடைய ஊழியங்களை செயல்பட்டு கர்த்தர் வல்லமையாக தேவ ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனிடத்துல எந்த மனுஷன் அறிக்கப்படுகிறானோ, எந்த மனுஷன் மனுஸ்தாபனப்பட்டு அறிக்கப்பட்டு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகுறதுன்னா இரக்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பேதுருடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் கிடைத்தது, தேவனுடைய தயவு கிடைத்தது, தேவ பிரசனம் கிடைத்தது, வல்லமையாக ஊழியம் செய்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய குறித்து தேவனைய குறித்து எல்லாமும் பேசவும் தேவன் அவருக்கு எல்லாவற்றிலும் அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்தவரா இருக்கிறார். இந்த வசனங்களை தியானித்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், நம்மளை நேசிக்கிறவர் எவ்வளவு தயவு உள்ளவர். அவரு நம்மளுக்கு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறாராம், வாய்ப்புகளை கொடுக்கிறார். பாருங்க, இந்த சீஷர்கள் கடைசி நாட்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கணும், சிலுவையில் போய் அவர் அடிக்கணும், மறிக்கணும், ரத்தம் சிந்த வேண்டும், உயிர்த்தெழுந்த வேண்டும், இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்கும்போது எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு பந்தய ஒரு ராட்சரசத்தையும் அப்பத்தையும் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது பேதுருவும் இருக்கிறாரு, யூதாஸ் காரியத்தில் இருக்கிறாரு, 12 சீஷர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் ஒருவர் இருக்கிறாங்க, நீங்க தான் காட்டி கொடுக்க போறீங்க. அப்போ அந்த இடத்துல சீஷர்களா நானா நீயா என்று அவங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்பயும் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுக்குறாங்க. ஆனா யூதாஸ் காட்டி கொடுக்குற யூதாஸும் அங்கதான் இருக்கிறான், மறுதளிக்கிற பேதுருவும் அங்கதான் இருக்கிறாங்க, 2 பேரும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு அன்புல நடத்தினவர், இவ்வளவு நேசத்துல நடத்தினவர் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துலயும் அவர்களை என்ன பண்றாரு, கர்த்தர் நேசித்தவரா இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் தவறு செய்யறாங்க பண்றாங்கன்னு. ஆனா இவங்களுடைய இவங்களுக்குள்ள என்ன காரியம் வருகிறது என்று தேவன் அந்த இடத்துல ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது யுதாசோ அவனோட அழைப்பை தெரிந்து கொண்டான், ஊழியத்தை தெரிந்து கொண்டான். ஆனா தேவனிடத்துல இரக்கம் பெறாம, தேவனிடத்துல மன்னிப்பு பெறாம, தேவனிடத்துல அந்த காரியத்தை பெறாம அவன் மரித்து போனவன், சாட்சி இல்லாம அவன் மரித்து போனவனா இருக்கிறான். ஆனா பேதுருடைய வாழ்க்கையிலயோ கர்த்தரோடு கூட இருந்து அவர் வீட்டிலிருந்து வந்த போதாகட்டும், அவரோடு கூட பேசவும் ஆண்டவர் பெரிய ஒரு தயவு உள்ள கரம் பேதுரு மேல இறங்கி வந்ததா இருக்கிறது. அதனாலதான் பேதுரு இரத்த சாட்சியாக கர்த்தருக்கு மரித்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா வாழ்ந்து, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியங்கள சாட்சியா இருந்து, நம்ம கொடுக்கப்பட்ட வேலைகள சாட்சியா இருந்து, நம்முடைய கிராமங்களுக்குள்ள நான் வாழ்ற இடங்களுக்குள்ள சாட்சியா இருந்து, நான் போற இடங்கள்ல ஆசீர்வாதமா சாட்சியா இருந்து நம்முடைய ஊழியங்களை தக்க வைக்கும் போது உண்மையாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறவரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எந்த மனுஷனுக்குள்ள சாட்சியான வாழ்க்கை இல்லையோ, சாட்சியான வாழ்க்கை அதான் சொல்றார் ஆண்டவர், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தேவ வசனத்தை கொண்டு அவனை ஜெயித்தார். அப்ப இந்த காரியம் நமக்குள்ள இருக்கணும், இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள இருக்கணும், சாட்சியின் வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய சாட்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 3 காரியம் நமக்குள்ள இருக்கும் போது நமக்குள்ள எந்த ஒரு காரியமே நமக்குள்ள நேரிட்டாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை, அந்த ஒரு வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டோம், ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டோம், அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அவர் ரத்தத்தால பரிசுத்தமானோம், அவர் ரத்தத்தால எல்லா சத்துனோட வல்லமை ஜெயித்தோம். அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ரத்தத்துல நம்ம ஜெயித்தவர்கள் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம ஒரு சாட்சி உள்ள ஒரு மனிதனாக மகளாக நம்ம காணப்படும் போது இன்னைக்கு காரியங்கள் இருக்கு, இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் சாட்சி இல்லாம இருக்கிறது. ஆனா நம்ம சாட்சி உள்ளவர்களா, பிசாசிய நம்ம மேல குற்றம் சொல்லாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நாவுகளுக்குள்ள தேவனை அறிக்கை செய்து அவர் நல்லவர் என்று, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று, மரணத்திலிருந்து ஜெயித்தார் என்று ஒரு நாளும் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வசனம் உங்களுக்கு உண்மையாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எந்த நிலையில இருந்தாலும் எங்களை விடாத தேவன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை தள்ளப்பட்டதாலும் எங்களை விடாத தேவன். எங்க மேல அன்பு காட்டுகிறவர். ஒருவேளை உங்களையே நாங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்துறவர்களாக இருந்தாலும் கூட, ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்துறவர்களாக இருந்தாலும், எங்களை நேசிக்கிற கர்த்தர் எங்களுக்கு இருக்கீங்க. எங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளையும் தருணத்தையும் கொடுக்குறீங்க ஆண்டவரே. உண்மை இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை உண்டப்பா. ஆண்டவரே, உங்களுடைய தூய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.